வணக்கம், வெல்கம் டு டே இன் மை லைஃப் vlog. மார்னிங் எழுந்திரிச்சதோ ஃபஸ்ட்டு ஹனி வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ம் வாட்டர் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆஃப் ஹனி ஆட் பண்ணி அது கூட வாட்டர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சதும் இதை தான் எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்துக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு இது கூட சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் தக்காளி தொக்கு பண்ணி வச்சுட்டு 2 சப்பாத்தி நான் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் சாப்பிட்டுட்டு வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கெலாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு நாங்கள் வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணல, பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வர வழியில் வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்தோம். 3 வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு வாட்டர்மெலன் எடுத்து கட் பண்ணியாச்சு. இது மற்ற 2 வாட்டர்மெலன். எப்போவுமே வாட்டர்மெலன்லாம் சாப்பிட்றேன், எது சாப்பிட்டாலுமே அதை பிளேட் பண்ணி அதை அழகாக வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவேன் விலாகுக்காக. பட் இதை நான் அழகாக எப்போவுமே வாட்டர்மெலன் சாப்பிட்டேன்னா ஒரு கப்பில் கட் பண்ணி போட்டு அழகாக வீடியோ எடுப்பேன். எனக்கு அதுக்கெலாம் பொறுமை இல்லை, பிகாஸ் ரொம்ப பசி. அதனால தட்டில் அப்படியே ரேண்டமாக சாப்பிட்றதே கொஞ்சமாக வீடியோ எடுத்தாச்சு. அப்புறம் மீல்ஸ் வாங்கிட்டோம், வீட்டில் சமைக்கல அப்படிங்கிறதுனால, அதுக்கு சைட் டிஷ் பெருசாக எதுவும் ப்ரொவைட் பண்ணல அப்படிங்கிறதுனால ஆம்லெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். ஒயிட் பார்ட் மட்டும் வச்சு எனக்கு ஆம்லெட் போட்டேன். மற்ற 2 முட்டை இது என்னோடய எல்லோ பார்ட்டையும் சேர்த்து வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்னொரு ஆம்லெட் பெருசாக போட்டாச்சு. பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி ஆம்லெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கான ஆம்லெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் பார்ட் மட்டும் வச்சு பண்ண ஆம்லெட் எனக்கு போட்டுக்கிட்டாச்சு. ஸோ மீலுமே கொஞ்சம் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் 75 ஹார்ட் சேலஞ்ச் பண்ண போகிறேன். அதில் கொஞ்சம் நான் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதோட ப்ராக்டிஸ் இப்போவே ஆரம்பித்தாச்சு. ஸோ அதை ஆரம்பிச்சுட்டு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு ஈவினிங் போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. நைட்டு 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் நம்ம வாங்கின அந்த குழம்பு மிச்சம் இருந்துச்சு. ஸோ அது சாப்பிட்டேன். ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. அந்த ஸ்பைசினஸ்க்காகவே ஒரு கப் வாட்டர்மெலன் சாப்பிட்டேன். ஈவினிங் போல் வாக்கிங் போயிருந்தேன். என்னோடய டார்கெட் 75 ஹார்டில் 10K ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்கேன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 8229 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்திருக்கேன். 544 கிலோமீட்டர், 188 கேலரிஸ் குறைச்சிருக்கேன். நான் 200 கேலரிஸ் டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ ரிங்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அவ்வளோதான் என்னோடய விலாக். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.